இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே வந்துடுவோம். ஆமாம், அது வரைக்கும் பார்த்துக்கோங்க. சரி அண்ணே. வாமா வரலட்சுமி, வா வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கனே. உட்காருமா. எப்படி நல்லா இருக்கேன், உட்காரு. தூக்குவாலியோட வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ பலகாரம் வந்திருக்கும் போல இருக்கு. வானதி, தண்ணி எடுத்துட்டு வாமா. நல்லா இருக்கியாப்பா? வீட்ல இன்னைக்கு அதிரசம் செஞ்சேன். அதிரசம்னா நந்தினிக்கும் வானதிக்கும் பிடிக்கும். சரி சரி. அதான் இத குடுத்துட்டு உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நந்தினி எங்க? ஆளை காணோம். நந்தினியும் கரிகாலன் மாமாவும் வெளியே போயிருக்காங்கம்மா. சரி சரி, நந்தினி வந்தா இந்த அதிரசத்தை மறக்காம அவகிட்ட கொடுத்துருங்க. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கும் பிடிக்கும்ல, நீயும் சாப்பிடு. சரிம்மா. ஐயா சுந்தரையா. வாப்பா. சுந்தரையா இங்க? அண்ணன் வெளியூர் போயிருக்காருப்பா. என்னாச்சு? ஏன் இப்படி பதறிட்டு ஓடி வர? நந்தினி அம்மாவை ஒரு லாரிக்காரன் அடிச்சு தூக்கிட்டாயா? ஐயோ, என்னப்பா சொல்ற? ஐயோ, என்னப்பா சொல்ற? எந்த ஹாஸ்பிடல்? நம்ம ஊர் ஆஸ்பத்திரி தாயா. சரி வாங்க, எல்லாரும் ஹாஸ்பிடல் போங்க. வாங்க வாங்க. சரி வா. நம்ம பிளான் பண்ணி பண்ற எதுவும் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம பிளான் பண்ணாமையே ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கே. எப்படி இது நடந்திருக்கும்? ஒரு சில விஷயங்களை நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அது தானா நடக்குது. கடவுளே நமக்கு சாதகமா ஒரு விஷயத்த பண்ணிருக்காருன்னு நினைச்சு அதை ஆராய்ச்சி பண்ணாம அனுபவிக்கணும். வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அவளை பார்க்கலாம். என்னடா இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா? இவளை இப்படி பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குடா. கடவுளே, என் பேத்திக்கு இப்படி ஆகணும். அம்மா அழாதீங்கம்மா. நந்தினிக்கு எதுவும் ஆகாது. அதான் டாக்டருங்க பாத்துட்டு இருக்காங்கல்ல, நல்லா ஆயிடுவாம்மா. நீங்க அழாதீங்கம்மா. குணசேகரா, என்னம்மா? நம்ம நந்தினிக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் சுப்புலட்சுமிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அதனால நீ சுப்புலட்சுமி வீட்டுக்கு போய் பக்குவமா இந்த விஷயத்த சொல்லி சுப்புலட்சுமி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வாப்பா. கரிகாலா, நீ பாத்துக்கப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். நந்தினிக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியல. ஆனா மொத்த குடும்பமும் இப்படி அழுது புலம்புறத பாக்கும்போது என் காதுக்கு அப்படியே இனிமையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு பத்தாது. இன்னும் கொதற விடணும். அதுக்கு நம்ம பங்குக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல. ஆமா. என் பொண்ணு கேட்டாச்சு. நந்தினி, நந்தினி. நந்தினி, ஐயோ கரிகாலா, என்ன பாச்சு? என் பொண்ணு இந்த குளத்துல பார்க்க வேணாம் வந்தேன். என்ன ஆச்சுப்பா? தயவு செஞ்சு சொல்லுப்பா, சொல்லு. அத்தை, என்ன காப்பாத்த போய் அத்தை அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, அந்த லாரிக்காரன் வரதை நான் கவனிச்சிருந்தா அவளுக்கு இப்படி ஆயிருக்கவே ஆயிருக்காது. என் மேலதான் தப்பு, என் மேலதான் தப்பு. ஐயோ கரிகாலா, அழாத, அழாதப்பா. நந்தினிக்கு ஒண்ணு ஆகாது. ஐயோ நந்தினி, அம்மாடி நந்தினி, என் பொண்ணுக்கா இப்படி? ஐயோ கடவுளே, நந்தினி, ஐயோ அண்ணே, என் பொண்ணை இந்த குளத்துல பாப்ப நான் நினைச்சே பாக்கலண்ணே. அண்ணே, என்னண்ணே இது? அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு என்ன? ஐயோ கடவுளே, ஐயோ ஐயோ ஐயோ. அழாதம்மா, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த மாதிரி ஆனது என்னால தாங்க முடியலண்ணே. நந்தினிக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? எனக்கு என் பொண்ணு வேணும், எனக்கு என் பொண்ணு வேணும். ஐயோ, என் பொண்ணு இந்த குளத்துல பார்க்க நான் உயிரோட இருக்கேன். ஐயோ கடவுளே. அம்மா, உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. இது ஹாஸ்பிடல். இப்படி சத்தம் போட்டு நீங்க அழுதுட்டு இருந்தீங்கன்னா மத்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா.
நான் அழாம எப்படிமா இருக்க முடியும்? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுமா அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. அவளை இந்த கோலத்துல பார்த்துட்டு நான் எப்படி அழாம இருக்கிறது? நீங்க எல்லாரும் சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. ஐயோ எனக்கு என் பொண்ணு வேணும்னே. அண்ணே கோமாவுக்கு போக வேண்டிதான். ஆமா, இந்த 3 டோனரோட அட்ரஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இரு வர. இந்த கனகா நாம நினைக்கிறத விட இவ பயங்கரமான ஆளா இருப்பா போலயே. இருந்த இடத்துல இருந்தே நினைச்சதெல்லாம் செய்றா. என்னாச்சு? அந்த நந்தினியோட கதை முடிஞ்சது. மேல போறது உறுதி. சூப்பர். பிள்ளையாரப்பா, டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. எனக்கு என் பொண்ணு வேணும், என் பொண்ணு வேணும். நீதான்ப்பா என் பொண்ணை காப்பாத்தி கொடுக்கணும். எனக்கு இருக்கிறதே அவதான், அவளை காப்பாத்தி கொடுப்பா. வேணும்னா ஏன் உசிரை கூட எடுத்துக்கோ. அவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அழகு அம்மா, அழகம்மா. நம்ம கும்பிட்ட சாமி நம்மளை கைவிடாதுமா. அவ குணமாயி வந்துருவா. ஆமா சுப்பு, நீ நம்பிக்கையோட இரு. நந்தினிக்கு எதுவும் ஆகாது. கரிகாலனும் அருளும் தான் போயிருக்காங்கல்ல. டாக்டர் சொன்ன நேரத்துக்குள்ள எப்படியாவது ரத்தம் கொடுக்க வேண்டியவங்கள கூட்டிட்டு வந்துருவாங்க. சர்ஜரி நல்லபடியா நடந்து நந்தினியும் நல்லபடியா வந்துருவா சுப்பு. அவன் நல்லபடியா வரணும்டா அண்ணி. நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். என் புருஷன் தான் என்னை விட்டு பாதியிலேயே போயிட்டாரு. ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. இப்ப இந்த நிலைமையில உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காளே. அப்படிலாம் சொல்லாத. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். செத்துருவேன். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? வாயில இருந்து வர வார்த்தைக்கு வீரியம் அதிகம். தப்பி தவறி கூட இந்த மாதிரி எல்லாம் பேசாத. என் பேத்திக்கு எதுவும் ஆகாது. கரிகால அவன் பொண்டாட்டியை கண்டிப்பா காப்பாத்துவான். நீ அழாம தைரியமா இருமா. அவளுக்கு ஒண்ணு ஆகாதுமா. ஐயோ அம்மா, என் பொண்ணு இந்த நிலைமையில பார்க்க முடியலையேம்மா. அக்கா, ஐயோ கடவுளே, என் பேத்தியை காப்பாத்திருப்பா.